யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். குறை சொல்வதுன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு குறை கண்டுபிடிப்பதுன்னு ஒண்ணு இருக்கு. சிலர் பாருங்க, என்ன விஷயம் செஞ்சாலும் எவ்வளவு மகிழ்ச்சியாக விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிப்பதற்கு முன்னையே அதுல என்னென்ன குறைகள் இருக்குன்னு முதல் கண்டுபிடிப்பாங்க. குறைகளை கண்டுபிடிச்சு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப உண்மையா அவங்க அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை அவங்க இழந்துடுறாங்க. அந்த அதை அவங்க அனுபவிக்கவே இல்லை. இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா, அவங்க மனம் மாசடையுது. அவங்கள அறியாம மாசுன்றது அழுக்குன்னு சொல்றது, அந்த எண்ணத்தினால அவங்க மனம் மாசடையுது. நாளடைவுல பார்த்தா குறை கண்டவங்க நல்லா வந்துட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா ஒண்ணு அப்படியே இருப்பாங்க, இல்லைன்னா இன்னும் மோசமான நிலையில இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தவங்களை குறை காண்பது, குறை என்பது சொல்லலாம், அதுக்கு குறை காண்பதுன்றது மற்றவங்களோட ஒரு நல்லதுக்காக எடுத்து சொல்றது நான் சொல்ல கிடையாது. அவங்க கிட்ட ஒரு குறை இருக்கிறது, உண்மையா ஒரு குறை இருக்கு, அது சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கு, மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற அது குறை காண்பது கிடையாது. அது தன்னைத்தானே அவங்களும் தன்னைத்தானே அவங்க உயர்த்தி கொள்கின்றார்கள். நல்ல எண்ணம் நோக்கம், நல்ல நோக்கம், நல்ல எண்ணம். அதே வேளையில அவர்களும் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க. இது குறை காண்பது நான் சொல்லல. சும்மாவே வெறுமனே வதந்திகள் சொல்றோம்ல, வதந்திகளுக்கு நம்ம இடம் கொடுப்பது. அரசுனா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, உண்மையில அதுதான் நடந்திருக்குமா, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு சிந்திட்டு, இதுதான் குறை காண்பது. அது கூடாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.